ஹாய் வெல்கம் ஆல் 2024 வரப்போகிற குரூப் 2 எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பொது அறிவிலிருந்து முக்கியமான 1000 கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் ப்ரீஃபாக நான் பிளான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஷின்ஸ் பார்க்கலாம். குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக எவ்வளோ கொஷின்ஸ் கேட்பாங்கன்னா 200 கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்த 200ல் கண்டிப்பாக நீங்கள் 160+ எடுத்தால் அது ரொம்ப சேஃப் மார்க்னு சொல்லலாம். இந்த 200 கொஷின்ஸில் லாங்குவேஜில் இருந்து மட்டுமே 100 கொஷின்ஸ் கேட்பாங்க. லாங்குவேஜ்னால் தமிழ் ஆர் இங்கிலீஷ். இதில் நீங்கள் 90லேருந்து 95 ஸ்கோர் பண்ணணும். அதாவது மினிமம் கண்டிப்பாக 90 ஸ்கோர் பண்ணணும். அதுக்கடுத்து பொது அறிவிலிருந்து ஒரு 100 கொஷின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? இந்த பொது அறிவு 100ல் மேக்ஸில் 25 கேட்பாங்க. 25ல் மினிமம் நீங்கள் 22ஆவது ஸ்கோர் பண்ணணும். இப்போது தமிழில் 90, அதுக்கப்புறம் மேக்ஸில் 22 போக பேலன்ஸ் இந்த பொது அறிவு இருக்குல்ல 75 கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்த 75ல் நீங்கள் 48 ஸ்கோர் பண்ணால் நம்மளோட டார்கெட் அச்சீவ் பண்ணிடலாம். அதாவது 160 ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போது நம்மளோட இந்த 1000 கொஷின்ஸ் பிளான் என்னென்னா, யூனிட் 1 இருந்து யூனிட் 10 வரைக்கும் இருக்குல்ல, அதாவது யூனிட் 1 ஜென்ரல் சயின்ஸ் அறிவியல் இருக்கும், யூனிட் 2 கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், யூனிட் 3 புவியியல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு யூனிட்லேருந்துமே 2 கொஷின்ஸ் டெய்லி பார்க்க போகிறோம். அதாவது டோட்டலாக 20 கொஷின்ஸ் பார்ப்போம். வீடியோவோட லென்த் மேக்ஸிமமாக 10லேருந்து 12 மினிட்ஸ் தான் இருக்கும். நீங்கள் இந்த வீடியோவை ரிவிஷன் பண்ண யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பொது அறிவில் இருக்கிற முக்கியமான எல்லா கொஷின்ஸுமே நான் இந்த 1000 கொஷின்ஸில் கவர் பண்ணி கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் கொஷின், வைட்டமின் இயின் வேதியியல் பெயர் என்ன? ஆன்சர் டோகோஃபெரால். இந்த கால்சிஃபெரால் வைட்டமின் டியோட வேதியியல் பெயர். இந்த குவினோன் வைட்டமின் கேவோட வேதியியல் பெயர். இந்த ரெட்டினால் வைட்டமின் ஏவோட வேதியியல் பெயர். இந்த வைட்டமின் இ கம்மியாக செக்ரேட் ஆயிடுச்சுன்னா மலட்டுத்தன்மை ஏற்படும். இந்த வைட்டமின் டி கம்மியாக செக்ரேட் ஆயிடுச்சுன்னா ரிக்கட்ஸ் நோய் ஏற்படும். இந்த ரிக்கட்ஸ் நோய் குழந்தைகளுக்கு ஏற்படும். இந்த வைட்டமின் கே கம்மியாக செக்ரேட் ஆயிடுச்சுன்னா ரத்தம் உறைதல் நடைபெறாது. பொதுவாக நமக்கு ஒரு இடத்துல அடிபட்டுருச்சுன்னா உடனே ரத்தம் உறைஞ்சிருமா? இதுவே வைட்டமின் கே கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ரத்தம் உறையாது. நெக்ஸ்ட்டு வைட்டமின் ஏ கம்மியாக செக்ரேட் ஆயிடுச்சுன்னா நைட் பிளைண்ட்னஸ்னு சொல்கிற மாலைக்கண் நோய் ஏற்படும். இந்த வைட்டமின்ற டேர்ம் கொடுத்தவர் பேர் டாக்டர் ஃபங்க். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கூற்று 1, காந்தப்புலத்தின் எஸ்ஐ அலகு வெபர். காந்தப்புலம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு. கூற்று 2 காந்த பாய்வின் எஸ்ஐ அலகு டெஸ்லா. காந்த பாய்வுனா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். இது கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி. 1, 2 ரெண்டுமே தவறு. அதாவது இந்த காந்த புலத்தோட எஸ்ஐ அலகு டெஸ்லா. இந்த காந்த பாய்வோட எஸ்ஐ அலகு வெபர். நெக்ஸ்ட் கொஷின், உலகளாவிய பாலின இடைவெளி குறியீடு 2024 இந்தியாவின் தரவரிசை என்ன? ஆன்சர் 129. ஃபஸ்ட் ரேங்க் எந்த கண்ட்ரின்னு கேட்டால் ஐஸ்லாண்டு. இந்த குறியீடு ரிலீஸ் பண்ணுற அமைப்பு வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம், அதாவது உலக பொருளாதார மன்றம். 2024 முக்கியமான குறியீடெல்லாம் பார்ப்போம். உலக மகிழ்ச்சி குறியீடில் இந்தியாவோட ரேங்க் என்னதுன்னா 126. உலக அமைதி குறியீடில் இந்தியாவோட ரேங்க் 116. உலக சுற்றுச்சூழல் குறியீடில் இந்தியாவோட ரேங்க் 176. நெக்ஸ்ட்டு உலக பத்திரிகை சுதந்திர குறியீடு, இதில் இந்தியாவோட ரேங்க் 159. நெக்ஸ்ட் கொஷின், இந்தியாவில் முதல் சர்வதேச யோகா தினம் எப்போது அனுசரிக்கப்பட்டது? ஆன்சர் 2015. யோகா டே எப்போ செலிப்ரேட் பண்ணுறோன்னா ஜூன் 21. ஜூனை பொறுத்த வரைக்கும் முக்கியமான டேஸ் எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 5 சுற்றுச்சூழல் தினம். நெக்ஸ்ட்டு ஜூன் 8 கடல் தினம். நெக்ஸ்ட்டு ஜூன் 12 குழந்தை தொழிலாளர் எதிரான உலக தினம். நெக்ஸ்ட் கொஷின், தவறானவற்றை கண்டறிக. ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? எல்லைப்புற சாலைகள் நிறுவனம் 1960 ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தங்க நாற்கர சாலைகள் திட்டம் 1998ன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த தங்க நாற்கர சாலைகள் இணைக்கும் நகரங்கள் டெல்லி, கொல்கட்டா, சென்னை அண்ட் மும்பைன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக தங்க நாற்கர சாலையின் நீளம் 5846 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இதில் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி. அதாவது ஆப்ஷன் பி தான் தப்பு. இந்த தங்க நாற்கர சாலைகள் திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1999. இந்த எல்லைப்புற சாலைகள் நிறுவனம் உலகின் உயரமான சாலை பில்ட் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலனா சண்டிகர்லேருந்து லடாக்கில் இருக்கிற லே வரைக்கும். உலகத்திலே உயரமான சாலைன்றனால அதோட ஹைட் தெரிஞ்சு வச்சுக்கணும். 4270 மீட்டர். நெக்ஸ்ட் கொஷின், மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் நீளமானது எது? ஆன்சர் நர்மதா. நர்மதா எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா அமர்கண்டாக் பீடபூமி. அந்த அமர்கண்டாக் பீடபூமி எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேஷில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின், சரியான இணையை தேர்க. சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. இதில் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சுர்கோட்டடா குஜராத். குஜராத்தில் இருக்கிற இன்னும் 2 இடம் எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று லோத்தல், அதுக்கப்புறம் டோலவீரா.
நெக்ஸ்ட்டு பாகிஸ்தானில் பஞ்சாப்ன்ற இடத்துல இருக்கிற இடம் தான் ஹரப்பா. நெக்ஸ்ட்டு பாகிஸ்தானில் சிந்துன்ற இடத்துல இருக்கிறது தான் மொஹஞ்சதாரோ. நெக்ஸ்ட்டு ராஜஸ்தானில் வந்து காளிபங்கன் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹரியானாவில் வந்து பனவாலி, அதுக்கப்புறம் ராக்கி கர்ஹி. நெக்ஸ்ட் கொஷின், இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்படும் குப்த மன்னர் யார்? ஆன்சர் சமுத்திரகுப்தா. குப்த வம்சத்தோட ஃபஸ்ட்டு கிங் யாருன்னு கேட்டால் ஸ்ரீகுப்தா. ஸ்ரீகுப்தாக்கு அடுத்து கடோத் கச்சா. இவருக்கு அடுத்து சந்திரகுப்தா 1. இவங்க 2 பேரை தான் மகாராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திரகுப்தா 1 வந்து மகாராஜாதி ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு குப்த வம்சத்தோட முதல் பேரரசர் யாருன்னு கேட்டால் சந்திரகுப்தா 1. அதுக்கடுத்து வந்தது தான் சமுத்திரகுப்தா. அதுக்கடுத்து சந்திரகுப்தா 2. சந்திரகுப்தா 2க்கு அடுத்து குமரகுப்தா. குமரகுப்தா வச்சு முக்கியமான கொஷின் வந்து நலந்தா யூனிவர்சிட்டி பில்ட் பண்ணது யாருன்னு கேட்டால் குமரகுப்தா. குமரகுப்தாக்கு அடுத்து ஸ்கந்தகுப்தா. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக விஷ்ணுகுப்தா. இந்த ஆர்டர் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதையும் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின், இந்திய அரசியல் அமைப்பின் எந்த பகுதி அடிப்படை உரிமைகள் பற்றி கூறுகிறது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஆன்சர் பகுதி 3 பார்ட் 3. பார்ட் 3யோட ஆர்டிகல்ஸ் எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா 12லேருந்து 35 வரைக்கும் வரும். பார்ட் 4 வந்து டிபிஎஸ்பி பற்றி சொல்லியிருப்பாங்க. பார்ட் 2 வந்து சிட்டிசன்ஷிப், அதாவது குடியுரிமை பற்றி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்ட் 5ல் வந்து யூனியன் கவர்மெண்ட், அதாவது மத்திய அரசை பற்றி சொல்லியிருப்பாங்க. இதில் சிட்டிசன்ஷிப் ஆர்டிகல் வந்து 5லேருந்து 11, 11க்கு அடுத்து அப்படியே 12லேருந்து 35 வரைக்கும் பார்ட் 3, அப்படியே 36லேருந்து 51 வரைக்கும் பார்ட் 4 டிபிஎஸ்பி. நெக்ஸ்ட்டு 52லேருந்து 151 இது வந்து மத்திய அரசு, அதாவது யூனியன் கவர்மெண்ட். நெக்ஸ்ட் இந்த அடிப்படை உரிமை வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா யூஎஸ்ஏலேருந்து பாரோ பண்ணியிருப்பாங்க, அமெரிக்கா கிட்டேருந்து. நெக்ஸ்ட் கொஷின், இந்திய அரசியல் அமைப்பின் எந்த பிரிவு தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறுகிறது? ஆன்சர் பிரிவு 17. ஆர்டிகல் 18 வந்து இந்த டைட்டில்ஸ்லாம் ஒழிக்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 16 வந்து பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின், எழுத்தறிவு விகிதத்தின் அடிப்படையில் மாநிலங்களை வரிசைப்படுத்துக 2011 சென்சஸ் படி. நமக்கு இதில் 2 டேட்டா 100% தெரியும். ஃபஸ்ட்டு டேட்டா வந்து எழுத்தறிவில் ஃபஸ்ட் ரேங்க் எதுன்னு பார்த்தா கேரளா. அதே மாதிரி லாஸ்ட் ரேங்க் எதுன்னு பார்த்தா பீகார். இது 2 வச்சு மேட்ச் பண்ண முடியுதான்னு பாருங்கள். கேரளா வந்து 3rd ஸ்பாட்டில் இருக்கா, அப்போது 3 தான் ஃபஸ்ட்டில் வரணும். ஆப்ஷன் ஏல வந்து 3 ஃபஸ்ட்டில் இல்லை, ஆப்ஷன் பிலேயும் இல்லை, ஆப்ஷன் டிலேயும் இல்லை. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி. ஏன்னா ஃபஸ்ட்டு கேரளா தான் வரணும் 3ல். அது மாதிரி லாஸ்ட்டு வந்து 4ல் இருக்கிறது வரணும். 4ல் பீகார் இருக்குது, கரெக்டாக வந்திருக்கு. கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இந்த டேட்டா படி ஃபஸ்ட்டு கேரளா இருக்குது. கேரளாக்கு அடுத்து செகண்ட் வந்து கோவா. கோவாக்கு அடுத்து தமிழ்நாடு. 4வது பீகார். 2011 சென்சஸ் படி இந்தியாவோட எழுத்தறிவு சதவீதம் எவ்வளோன்னு பார்த்தா 74.04%. இதில் ஆண்கள் வந்து 82.14%, பெண்கள் வந்து 65.46%. தமிழ்நாடோட எழுத்தறிவு சதவீதம் வந்து அப்ராக்ஸாக 80%. கேரளா தான் ஃபஸ்ட் ரேங்க்கு. கேரளாவோட சதவீதம் வந்து 93.9%. நெக்ஸ்ட் கொஷின், 12வது ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி விகித இலக்கு என்ன? ஆன்சர் 8%. 12th 5-year பிளான், அதாவது 12th 5-year பிளான் டைம் பீரியட் வந்து 2012லேருந்து 17. இந்த ஐந்தாண்டு திட்டம்ன்ற கான்செப்ட் வந்து ரஷ்யா கிட்ட தான் பாரோ பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு ரஷ்யா தான் 5-year பிளானை வந்து போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின், இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக 3 முறை பதவி வகித்தவர் யார்? ஆன்சர் தாதாபாய் நவ்ரோஜி. இந்த 3 இயருமே நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். 1886, அதுக்கப்புறம் 1893, அதுக்கப்புறம் 1906. 1886 எங்கே நடந்ததுன்னா கல்கட்டாவில் நடந்தது. 1893 வந்து லாகூரில் நடந்தது. 1906 கல்கட்டாவில் நடந்தது. WC பானர்ஜி தான் இந்திய தேசிய காங்கிரஸோட ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட். ஃபஸ்ட்டு 1885 நடந்திருக்கும். அப்போ இவர் பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பார். அது எங்கே நடந்திருக்கோன்னா பாம்பேயில் நடந்திருக்கும். அந்த டைமில் 72 பேர் அட்டன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 1886 வந்து தாதாபாய் நவ்ரோஜி. நெக்ஸ்ட்டு 1887 வந்து பத்ருதீன் தியாப்ஜி வந்து பிரசிடெண்ட்டாக இருப்பார். இவர் தான் ஃபஸ்ட்டு முஸ்லீம் பிரசிடெண்ட், ஐஎன்சியோட ஃபஸ்ட்டு முஸ்லீம் பிரசிடெண்ட். 1887 வந்து மெட்ராஸில் நடந்திருக்கும். ஸோ இந்த டேட்டா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் இந்த ஜார்ஜ் யூல் வந்து 1888 பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பார். ஜார்ஜ் யூல் தான் ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் பிரசிடெண்ட், அதாவது ஐஎன்சியோட இந்திய தேசிய காங்கிரஸோட ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் பிரசிடெண்ட் யாருன்னு கேட்டால் ஜார்ஜ் யூல். இந்த 1888 எங்கே நடந்திருக்கோன்னா அலகாபாத்தில் நடந்திருக்கும். நெக்ஸ்ட் கொஷின், பின்வரும் அமைப்புகள் தொடங்கப்பட்ட சரியான கால வரிசையை தேர்வு செய்க. கிழக்கிந்திய சங்கம், ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் வந்து 1866 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சென்னை மகாஜன சபை வந்து 1884 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சென்னை வாசிகள் சங்கம் வந்து 1852 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்திய சங்கம் வந்து
1865 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சென்னை வாசிகள் சங்கம், அப்போது 3 தான் ஃபஸ்ட்டில் இருக்கணும். ஆப்ஷன் ஏவையும் பியும் எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இந்தியா சங்கம், அப்போ ஆப்ஷன் 4 தான் செகண்டில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு கிழக்கிந்திய சங்கம், ஆப்ஷன் 1. ஸோ டியை எலிமினேட் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக வந்தது சென்னை மகாஜன சபை. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் சி. இதில் இந்த கிழக்கிந்திய சங்கம் அதுக்கப்புறம் இந்திய சங்கம் இது ரெண்டுத்தையும் நிறுவியவர் யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி, லண்டனில் நிறுவியிருப்பார். நெக்ஸ்ட் கொஷின், தில்லையடி அம்மைக்கு எந்த ஆண்டு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது? ஆன்சர் 2008. டேட் கேட்டால் டிசம்பர் 31. இவங்க பிறந்த ஊர் வந்து தென்னாப்பிரிக்கா, சவுத் ஆஃப்ரிக்கா. மகாத்மா காந்தி வந்து இந்தியன் ஒப்பீனியன் அப்படின்ற நியூஸ் பேப்பரில் நம்பிக்கை தான் அவரது ஆயுதம் அப்படின்னு தில்லை வள்ளியம்மையை மென்ஷன் பண்ணியிருப்பார். இந்த டேட்டா இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் கொஷின், சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் எது? ஆன்சர் குடியரசு. குடியரசு பப்ளிஷ் பண்ண இயர் வந்து 1925. தந்தை பெரியாரோட முக்கியமான நியூஸ் பேப்பரும் தொடங்கப்பட்ட வருடமும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரிவோல்ட் வந்து 1928 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ரிவோல்ட் வந்து எந்த லாங்குவேஜ்னால் இங்கிலீஷ். இந்த டேட்டா இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு புரட்சி வந்து 1933 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பகுத்தறிவு வந்து 1934 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு விடுதலை வந்து 1935 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட்டாக உண்மைன்னு ஒன்று இருக்குது, அது வந்து 1970 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எந்த இடத்துலன்னு கேட்பாங்க, திருச்சியில் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது இந்த நியூஸ் பேப்பர் இந்த இயர் வந்து ஆர்டராக கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப ரிப்பீட்டட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் இது. நெக்ஸ்ட் கொஷின், இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் எது? ஆன்சர் சென்னை. இந்தியாவின் வங்கி தலைநகரம் எதுன்னு கேட்டால் அதுவும் சென்னை தான். ஆசியாவின் டெட்ராய்ட் எதுன்னு கேட்டால் அதுவும் சென்னை தான். நெக்ஸ்ட் கொஷின், பின்வரும் திட்டங்களில் எது 0 முதல் 6 வயது குழந்தைகளின் ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நிலையை மேம்படுத்துவது தொடர்பானது? ஆன்சர் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம், இங்கிலீஷில் இன்டிகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ். இது வந்து ஊட்டச்சத்து ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த ஸ்கீமு. யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 0லேருந்து 6 வயசு இருக்கிற குழந்தைகள், அதுக்கப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விமென்ஸ், அதுக்கப்புறம் பால் ஊட்டும் தாய்மார்கள், இவங்க எல்லாருக்குமே ஊட்டச்சத்து ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த திட்டத்தோட முக்கியமான எய்ம். நெக்ஸ்ட் கொஷின், ஒரு வட்டத்தின் சுற்றளவு 132 மீட்டர் எனில் அதன் விட்டம் காண்க. ஒரு சர்க்கிள் எடுத்துக்கோங்க, அதோட சுற்றளவுனா இந்த இடத்துல ஆரம்பித்து திரும்ப நீங்கள் மெஷர் பண்ணிகிட்டே இதே இடத்துல ரிட்டர்ன் வரது தான் சுற்றளவு. அதை டைரெக்டாக கொடுத்துட்டாங்க 132 மீட்டர்னு. அந்த சுற்றளவுக்கு ஃபார்முலா என்னதுன்னா 2πr. வட்டத்தோட சுற்றளவு ஃபார்முலா வந்து 2πr. இதோட வேல்யூவை டைரெக்டாக 132ன்னு கொடுத்துட்டாங்க இவங்களே கொஷினில். நெக்ஸ்ட்டு அதோட விட்டம் கேட்குறாங்க. விட்டம்னா டயாமீட்டர், இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு தான் டயாமீட்டர், இதை தான் கேட்குறாங்க. 2 அப்படியே போட்டுக்கோங்க. பையோட வேல்யூ வந்து 22/7 இன்டூ r = 132. r இந்த சைடு வச்சுக்கிட்டு 132 இந்த 22/7 இந்த சைடு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா 7/22 மாறும். இந்த 2 வந்து இந்த சைடு கீழே வந்துடும் கிராஸ் மல்டிபிள் ஆகும்போது. இப்போ இந்த 2ம் 132ம் கேன்சல் பண்ணும்போது 66 கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த 22ம் 66ம் கேன்சல் பண்ணும்போது 22 × 3 தான் 66. ஸோ நமக்கு ஆரோட வேல்யூ வந்து 21 மீட்டர் கிடச்சிரும். ஆர்னா ரேடியஸ்னு சொல்லுவோம். ரேடியஸ்னால் தமிழில் வந்து ஆரம். அதாவது ஒரு சர்க்கிளோட இந்த மிட்ல இருந்து இந்த எண்டு வரைக்கும் இதை தான் ரேடியஸ்னு சொல்லுவோம், அதாவது ஆரம்னு சொல்லுவோம். அப்போது விட்டத்தோட பாதி தான் ஆரம். இதை பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் ஆரம் கூட 2 மல்டிபிள் பண்ணால் டேரெக்டாக நமக்கு விட்டம், அதாவது டயாமீட்டர் கிடச்சிரும். அப்போது 21 × 2 வந்து 42 மீட்டர் தான் இதோட ஆன்சர். இந்த இடத்துல 21 மீட்டரை பார்த்த உடனே நிறைய பேர் வந்து ஆன்சர் பி வந்து மார்க் பண்ணிடுவீங்க. ஸோ அது மட்டும் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், 2⁴ + 2⁴ சமமானது. இங்கே பாருங்கள் 3 + 3 எதுன்னு கேட்டால் நம்ம 6ன்னு சொல்லலாமா? இப்போது இந்த 3 + 3 நீங்கள் எப்படி எழுதலாம்னா 3 நீங்கள் காமனாக வெளியே எடுத்துகிட்டு 1 + 1ன்னு எழுதலாம். அதாவது இந்த 3 கூட உள்ள மல்டிபிள் பண்ணால் 3 ஆகும், திரும்ப 3 ஆகும். ஸோ நீங்கள் இதை எப்படி எழுதிக்கலாம். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வரும், 3 இன்ட்டு ப்ராக்கெட்னா இன்ட்டுன்னு தான் அர்த்தம். 1 + 1 2. ஸோ 3 × 2 6 கிடச்சிரும் நமக்கு. 6 இதுவும் கரெக்ட் ஆன்சர் தான், இதுவும் கரெக்ட் ஆன்சர் தான். 2⁴ + 2⁴ இருக்குல்ல, இதில் 2⁴ நீங்கள் காமனாக வெளியே எடுத்தால் உள்ளே வந்து 1 இருக்கும், இங்கே ஒரு 1 இருக்கும். ஏன்னா நீங்கள் உள்ள மல்டிபிள் பண்ணும்போது 2⁴ × 1 2⁴ கிடைக்கும், திரும்ப 2⁴ × 1 2⁴ கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து 2⁴ ப்ராக்கெட்னா இன்ட்டு 2. 1 + 1 2 தானே. அதே மாதிரி இங்கே எதுவுமே இல்லைனா 1ன்னு அர்த்தம். எப்போவுமே பவரில் எதுவுமே இல்லைனா 1ன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது m × a × m × bன்னு இருக்குன்னு வைங்களேன். இதை நீங்கள் எப்படி எழுதலாம்னா கீழே வந்து ஒரே யூனிட் இருந்துச்சுன்னா அதை அப்படியே இங்கே எழுதிட்டு
இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சுன்னா இந்த ஏவையும் பியும் நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கலாம், ஏ ப்ளஸ் பின்னு. இந்த கான்செப்ட் இது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கலன்னா இப்போ தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ அதை தான் இங்கே நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. 2 ஒரே வேல்யூ இருக்கா, அந்த 2 இங்கே எழுதிட்டு இன்டூவில் இருந்துச்சுன்னா இந்த 40யையும் 1ஐயும் ப்ளஸ் பண்ணிக்கலாம். 40 + 1. ஸோ 2^40 + 1 2^41. 2^41 தான் நம்மளோட ஆன்சர். இந்த இடத்துல நிறைய பேர் 2^80 போட்டுருவீங்க. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 2^80 வரக்கூடாது. பார்ட் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் பார்ப்போம். தேங்க்யூ.